எல்லோருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சரி பூந்து சொல்ல, நீ பூராம சொல்லு. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அது என்ன மேரி கிறிஸ்மஸ் சொல்லணுமா? நாய மாதிரி. நானு இப்போ நாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் திருவள்ளூருக்கு போறேன். கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுவேன். இப்ப எங்க வந்தேன்னா காலையில பொங்கல் அடிக்க போறாங்க. சொல்லுவேன் பொங்கல் சாப்பிட வந்திருக்காங்க. எல்லாம் சாப்பிடுவோம்மா, வாங்கி கொடுத்தா எல்லாம் சாப்பிடுவோம். இன்னைக்கு கிளைமேட் செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டியா சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. அதான் நாங்க ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா எங்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அம்மா இப்ப தனியா போறாங்க, அதாவது திருவள்ளூர் கோயிலுக்கு. திருவள்ளூர் போறாங்க. இப்ப கோயிலுக்கு போறாங்க. நாங்க போல, நாங்க கடைக்கு போலான்னு இருக்கோம். என்ன கடைக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். தனியா போனதே இல்லை இது வரைக்கும். தனியா எல்லாம் போய் சுத்திட்டு வர மாட்டேன். இது பூதமல்லிக்கு இப்ப வேலைக்கு போனா அங்க கோயில் எங்கெங்க இருக்கோ அப்படி பார்த்துன்னு வருவேன். இன்னைக்குதான் நான் தனியா கிளம்புறேன். பார்க்கலாம், சும்மா அப்படியே இருந்தா எப்படி போய் பார்த்துட்டு வரேன். பொங்கல் பத்தி சொல்லி அசிங்கப்பட்டுட்டேன். அசிங்கம் ஒன்னும் பத்தல. பொங்கல் ஆசை. நான் கம்மன் இருந்தேன். இட்லி இருக்கு. நீங்க ஏதாவது பொங்கல் சாப்பிட்றியா? பொங்கல் சாப்பிட்றியா? பொங்கல் அடி எனக்கு தோசை. மசாலா இல்ல போல, காலி ஆயிடுச்சு போல. பொங்கல் அடி. நீ காமிங்க பொங்கல். ஓகே ஓகே, சாப்பிடுங்க. நல்லாதா? சாப்பிடு. தண்ணி இருக்கு. மசால் வடை இல்லை. இங்க பாருங்க, நான் தோசை வடை இந்த வடை நான் சாப்பிடவே மாட்டேன். வச்சுன்னு வந்துக்கிறாரு. உனக்கு வச்சிருக்காங்களா? அப்ப இது வேணாம். இந்தா சாப்பிடு. எங்க போற, எங்க வர? ஓகே, பொங்கல் நல்லா இருக்கா மம்மி? சூப்பரா இருக்கு. எனக்கு வேணாப்பா. டீ வாங்கி வரணுமா? டீ வரணுமா? டீ மார்க்கெட் வந்துட்டோம். டீ மார்க்கெட் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்ப நம்ம காடு கீழே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் முடியாது. வெறும் பேக்குறாங்க. என்னதுன்னு சொல்லு. எல்லாம் போட்டிருக்கால, வாங்கன்னு தானேம்மா போடுவாங்க. டிமார்ட் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பார்க்கிங் ஃபுல்லு. எல்லா காரும் மேலே ஏற்றிட்டாங்க. நாங்கள் மேலே ஏற்றாத கீழேயே விட்டோம். இங்கே வந்துட்டே தான் இப்போ அதை வண்டி எடுத்து மூவ் ஆகிட்டு. செக் பண்ணிக்கிறேன். ஏறி வந்துக்கிறாங்க. அவ்வளோ காட்டம் விடு. அது மழை பெஞ்சு சாரல் மழைலாம் பனி பெய்யுது. அதனால டஸ்ட்டாக ஆகதான் செய்யும். முன்னாடி தான் வெறுப்பு ஏற்றுறாங்க. உன்னை டென்ஷன் சும்மாவே ஆகுது. எடுக்கட்டும் மாமி, நல்லாதான் இருக்கு. திருப்பிக்கிட்டோம். காரு வேறு அதுலேயே வந்துச்சு. காரு
ஐடியா இருக்கும். கேட்கணும் வரட்டும். சொல்லு. வாட்டர் பாட்டில் ட்ரெயின் ட்ரெயின் ஸ்டாப் நான் எதையும் சொல்ல மாட்டேன். நாங்கள் தாபா ஹோட்டலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்று தாபா ஹோட்டலில் ரெடி ஆகலை. அதனால இங்கே நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு ஹோட்டல் லேட் ஆகும். ஆமாம். நாளைக்கு பிரியாணி சாப்பிடணும். நாலு சாப்பிடணும். 65 லாலிபாப் பிரியாணியா? என்னப்பா லாலிபாப் பிரியாணியா? சுட்டு வைக்கிறாங்க. இந்த கேஜஸ் நம்ம தங்குறது தானே நம்ம தங்குறோமே போதும் மீனாட்சி எதுக்கு மீன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அதான் லாலிபாப் பிரியாணி. ஸ்வேதாக்கு வந்து நான் அது பட்டர் சிக்கன். வண்டி ஓட்டுறாங்க. வண்டி ஓட்டுறதுன்னா இங்கேயும் மீன் பண்ண தெரியுமா நம்ம பண்ணலாம் செமையாக இருக்குது, அழகாக இருக்கு. வா போலாமா? இன்னைக்கு வந்து டிமார்ட்டில் போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த பொருள்லாம் என்னென்னா கெலாக்ஸ் வாங்கினோம். மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து வாங்கியிருக்கேன். இதை வாங்கினா பசங்க வந்து இதே போட்டு காலி பண்ணுவாங்க தான் வாங்கியிருக்காங்க. சரி இந்த வாட்டி வாங்கணும், பார்ப்போம் இது எப்படி இருக்கு. இது என்ன இது பாதாம் பிஸ்தாலாம் இருக்கா? ஓப்பன் பண்ணி பார்த்தா இது ஒன்று வாங்கணும். அப்புறமா எப்பவுமே ஃபில்டர் காஃபி வாங்குவோம். அதுதான் ஃபில்டர் காஃபி வாங்குவோம். அது வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டே இருக்கும், தலையினே இருக்கும். அப்புறம் தீபம் எண்ணெய் இது ஒன்று வாங்கினேன். இதற்கு பாதாம் பிஸ்தா ஃப்ரூட் எல்லாமே இது மிக்சிங் இருக்கும், முந்திரி எல்லாமே. இது ஒரு பாக்கெட் வாங்க. இளநீர் பாயசம் செய்யலாம்னு சொல்லி இளநீர் வாங்கி ஏற்றி ஆச்சு. 2 நாள் இருக்கும். 2 நாள் ஆச்சு. 2 நாளாக செய்யணும்னு செய்யல. சரி அதுக்காக மில்க் மேடு ஒன்று வாங்கிட்டு வந்தோம், அந்த பாயசத்துக்கு ஊற்றலான்ட்டு. சாப்பிடாம இது 2 வாங்கணும். அப்புறம் இது பாத்ரூம் கிளீனர் இது ஒன்று வாங்கணும். சாம்பிராணி இது ஒன்று. அப்புறம் ஆயில் 2 பாக்கெட். நெய் 1/2 லிட்டரு தான் வாங்கி கொடுத்தாரு மாமா. அப்புறம் வாஷிங் லிக்விட் இது ஒன்று. போக முடியல, ஹேர் பேண்ட் இது மாதிரி போன வாட்டி வாங்கிட்டு வந்தேன். எங்க இது மாதிரி ஃபுல்லாக பிளாக்ல வாங்கிட்டு வந்து இங்கே கொட்டி வச்சேன். க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி எங்கே போட்டீங்கன்னு தெரியல. நான் ஹேர் பேண்டா யூஸ் பண்ணுறேன். இது ஒன்று வாங்கினேன். இது என்ன சோப்பு? தேவ்மாக்கா, தேவ்மாக்கு ஒரு சோப்பு. அப்புறம் இந்த காரில் மாட்டுறதுக்கு இதில் ஏசியில் கூட டேடி பெட்ரூமில் மாட்டி வச்சுருந்தாரு முன்ன. இது வந்து பை 1 கெட் 1 அது. இது ஒன்று காரில் ஒன்று மாட்டி வச்சுருக்கோம். இது ஒன்று இவங்க பசங்களது ஸ்வீட் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் போல. ஆமாம், ஸ்வீட் மட்டும் எடுத்துட்டோம். பால்கோவா வாங்கிட்டு வந்தோம். ஜூஸ் எங்க? அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அப்புறம் ஸ்வீட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம். ஒன்று கொய்யாக்கா சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்.
இது ஒன்று மட்டும் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது மட்டும் அவங்க நட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் பிரித்து. எங்கள் அம்மா எடுத்துன்னு வந்து காமிக்கிறாங்க. இதை பாருங்க, ஆரஞ்சு, பல்பி ஆரஞ்சு. அது இதுதான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லாம் நானும் குடிக்க மாட்டேன். இப்போ என் பொண்ணு அடிக்கடி இதுதான் வாங்கி குடிப்பா. அது குடித்த பிறகு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, அதனால இது வாங்க. சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க, கூலிங்காக ஆகட்டும். இங்கே பாருங்கள், இவ்வளோ திராட்சை கிட்ட எடுத்துட்டு இது காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக பாருங்க நட்ஸு தான், திராட்சை, பாதாம். இது டேடி சாப்பிட சொல்கிறீ தெரியுதுங்க. இங்கே பாருங்க, பாதாம், பிஸ்தா, இது திராட்சைங்க நிறையா இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கும் இது இல்லை. இது டேடியை சாப்பிட சொல்கிறீ, அவர் சாப்பிட்டோம், நல்லது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். இதை பாலை ஊற்றி சாப்பிட்ணும். இது 500 ரூபா இல்லை, ஆஃபரில் வாங்கினது வந்து 202. ஆனால் இது ரேட்டு வந்து ஜாஸ்தி. ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, அதனால சரி வாங்கணும். சூப்பரில் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலையில் வந்து இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். காலையில் தோசை சாப்பிடும் போதுலேருந்து பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா பொங்கலை நல்லா சாப்பிட்டாங்க. அந்த வீடியோ நீங்கள் காலிலேருந்து பார்த்துப்பீங்க. ஜாலியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து வெளியே வந்து பிரியாணி சாப்பிட்டோம். பாப்பா வந்து நான் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவ்வளோதான். கொஞ்ச நேரம் எனக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்ச நேரம் டிவி பார்த்துனே கொஞ்சம் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து சரி உங்ககிட்ட இதெல்லாம் காமிக்கலான்னு காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.